umbilical cord குழந்தை பிறக்கும் போது அந்த தொப்புள் கொடியிலேருந்து எடுக்கிறது. இது வந்து the newest technology. அது எடுத்து அந்த குழந்தைங்களுக்கு உள்ள சிப்ளிங்ஸ்க்கோ சரி இல்லை அந்த குழந்தைக்கோ இது ஒரு நோய் வரும்போது அதை பாய்ப்பாங்க. ஸ்டெம் செல்ஸ் நான் சொன்ன மாதிரி இட்ஸ் a mother cell which can become any kind of cells. ஸோ உங்கள் உடம்புக்கு அந்த ஸ்டெம் செல்ஸ் அனுப்பும் போது இங்கே வந்து நிறைய இன்ஃப்ளமேஷனுக்கு அதை டிடெக்ட் பண்ணி அது போய் அந்த ரீஜெனரேஷன் வேலை மறந்துடுறாங்க, அவங்க சொந்த ஃபேமிலியே மறந்துடுறாங்க. அந்த மாதிரி கண்டிஷன் இது ஏதாச்சும் ஒரு சைன் உங்கள் எல்டர்லி பேரண்ட்ஸ்க்கோ சரி உங்கள் ரிலேஷன்ஸ்க்கோ இருந்துச்சுன்னா அண்ட் எல்லாத்துக்கும் ஒரு கோல்டன் டைம் பீரியட் இருக்குது. அந்த டைம் பீரியட் நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா ஸ்டார்டிங்லேயே இட்ஸ் பெட்டர் டு ஃபிகர் இட் அவுட். சிலதுங்க எஸ்பெஷலி கேன்சர் வந்து ஒரு 3rd ஸ்டேஜ் 4th ஸ்டேஜ் போச்சுன்னா அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் போகிறதுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணிடும். இந்த கீமோ ரேடியோ தவிர நான் சொன்ன இம்யூனோதெரப்பி ஒரு another advancement. இது ரொம்ப நாளாக இருக்குது டிப்ஷி, நிறைய பேருக்கு இதை பற்றி தெரியல. we have treated many patients. Chemo 24 cycle பண்ணி you have 2 weeks of life சொன்னவங்க came to us for immunotherapy with the natural killer cell. இப்போ 2.5 வருஷம் உயிரோட இருக்காங்க, ஒரு டெஸ்டிமோனியல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஈவன் நீங்கள் early stage வந்தீங்கன்னா we can reverse the condition and give you. Amazingly this is available. மக்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அந்த டிஸ்ஃபங்க்ஷனாக இருக்கிறது பிரெயின் செல்ஸை வந்து இது ரீஜெனரேட் பண்ணும். வாட்டி வரப்போ ஒரு ஸ்டிக் வாக்கிங் ஸ்டிக்கோட வந்து ஒரு இன்னொரு ஆள் பிடிக்கணும் ஒரு வாக்கிங் ஸ்டிக், அடுத்த வாட்டி அவரே வராரு. he can drive and came all the way. அதுக்கு முன்னுக்கு வந்து குழந்தைங்க வந்து டிரைவ் பண்ண விடல. ஸ்டெம் செல்ஸ் பற்றி நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு அதுக்கான சந்தேகங்களும் நிறைய இருக்கும். அதை பற்றி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நம்மளோட 2 அமேசிங் டாக்டர்ஸ் இணைஞ்சிருக்காங்க. ஸோ உள்ளே போய் என்ன ஏதுன்ற போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அழகாக சிம்பிளிஃபைடாக ஒரு 5-star ஹோட்டல் மாதிரி ஒரு இடத்துல தான் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் பேசிக்லேருந்து லெட்ஸ் கோ. வாட் இஸ் ஸ்டெம் செல் தெரப்பி? ஸோ ஸ்டெம் செல்ஸ் இஸ் ஆக்சுவலி ஐ வுட் சே இட்ஸ் master of regeneration if I wanted to start with a small thing. Okay, FIRSTCELL been there for a lot of years. ஸோ நிறைய பேர் வராங்க வந்து now they எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க ஸ்டெம் செல் என்னென்னலாம் க்யூர் பண்ணலாம், நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம். everybody knows about modern medicines. இல்லை மாடர்ன் மெடிசன் மருந்து சாப்பிட்றாங்க, சப்ளிமெண்ட் சாப்பிட்றாங்க. பட் இதை தாண்டி என்ன இருக்குன்னு சொல்லும் போது there's one thing called stem cell. Stem cell வந்து it's been there for centuries. முன்னெல்லாம் தொப்புள் கொடியிலேருந்து அதை வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சு கொடுப்பாங்கல்ல. ஸோ அதே டெக்னாலஜி இட் been in modern century. இப்போ வந்து we freeze it, sometimes we get it fresh and we do the treatment. Stem cell என்ன பார்த்தீங்கன்னா it's undifferentiated cell. ஒரு குழந்தை உருவாகும் போது அந்த அன்டிஃப்ரென்ஷியேட்டட் செல் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண பின்னால் தான் ஒவ்வொரு உறுப்புகளாக மாறுது. ஒவ்வொரு எப்படி வேணாலும் மாறலாம். Yes, this undifferentiated cell or the first cell is the one that changed to become every single organ. It can become a brain cells, it can become a spine, neuronal cells, it can become skin cells. உங்கள் கண்ணு, உங்கள் ஹார்ட், ஒவ்வொரு பாகமும் இந்த செல்ஸ்லாம் உருவாகிட்டு வருது. அது டிஃப்ரென்ஷியேட் மாறலாம். எப்படி வேணாலும் மாறலாம். ஆல்ரைட் சார், நீங்கள் பியூட்டிஃபுல்லாக ஒரு விஷயம் சொன்னீங்க. ஸ்டெம் செல்ஸ் வந்துட்டு எதுக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலான்ட்டு. ஆனால் நான் ஒரு விஷயம் படித்தேன், ஸ்டெம் செல் தெரப்பி கேன் ஆல்சோ பி யூஸ்ட் ஃபார் ஆட்டிசம் இருக்கிற கிட்ஸ்க்காக இருக்கட்டும், பேஷண்ட்ஸ்க்காக இருக்கட்டும். ஸோ ஹவு இஸ் தட் ரிலேட்டட் டு தட் சார்? ப்ளீஸ் மிஸ்டர் விஜய் சார். எஸ், இதுதான் என்னுடைய மைண்டில் ஃபர்ஸ்ட் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்த கொஸ்டின். எல்லா பேரண்ட்ஸும் ஆல்மோஸ்ட் நான் ஒரு 20 வருஷமாக ஒரு 7,000 பேரண்ட்ஸ் கிட்ட ஆட்டிசம் ட்ரீட் பண்ணிட்டு இருக்கிறேன். தெர் இஸ் அ குட் இம்ப்ரூவ்மெண்ட் இன் மை ப்ரோட்டோகால். அதில் எல்லாரும் கேட்குற கொஸ்டின், வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் அபவுட் ஸ்டெம் செல்? ஸோ அந்த ஸ்டெம் செல்லை பற்றி சார் சொன்ன மாதிரி மாடர்ன் மெடிசனில் ஒரு அட்வான்ஸ்ட் ஈவன் ஃபியூச்சரிஸ்டிக் மெடிசன் ஸ்டெம் செல் வில் பிளே எ மேஜர் ரோல் ஆன் மெஜாரிட்டி ஆஃப் த சேலஞ்சிங் ஏரியாஸ். ஸோ அதில் ஒன் ஆஃப் த சேலஞ்சிங் ஏரியா இஸ் ஆட்டிசம். நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னீங்க எதுவாக வேணால் மாறலாம், அதுதான் ஸ்டெம் செல்னு சொன்னீங்க. எஸ், அப்போ பிரெயினில் ஒரு ஃபங்க்ஷனல் இம்பேலன்ஸ் இருக்கும்போது அந்த ஸ்டெம் செல் வந்து யூஸ் பண்ணும்போது வை நாட் இட் வில் ஹெல்ப் ஃபார் ஆட்டிசம் அப்படின்றது தான் எல்லாருடைய கொஸ்டின். எஸ், அஃப்கோர்ஸ் இது ஹெல்ப் பண்ணும். பட் இந்த தேடுதல் நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணும்போது
பார்க்கும்போது இந்தியாவில் நிறைய சென்டர்ஸ் ஆட்டோலோகஸ் மெத்தட்னு ஒன்று சொல்லுவாங்க. தெர் ஆர் சம் ப்ராக்டிஷனர்ஸ் இன் ஸ்டெம் செல் தே ஆர் ட்ரையிங் வித் ஆட்டோலோகஸ், அதாவது போன் மேரோலேருந்து எடுத்து அதை பிரெயினுக்கு அனுப்பும்போது ஆட்டிசத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றது சில ரிசர்ச் ஸ்டடீஸ் சொல்கிறாங்க, சில ஃபிசிஷியன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. பட் அது எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. அந்த ப்ரொசீஜர் லைக் போன் மேரோலேருந்து எடுக்கணும், பயமாக இருக்கும். ஒரு அம்மா கிட்ட நம்ம சொல்லும்போது ரிஸ்க் எடுக்கலாமா வேணாமான்னு ஒரு பயம் வரும். பட் நான் ஆஃப்டர் கனெக்டிங் வித் டாக்டர் விக்னேஷ், நீங்கள் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்களோ அதே தான் நானும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். சார் எனக்கு ஸ்டெம் செல் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும், நிறைய பேரண்ட்ஸ் என்கிட்ட கொஸ்டின் கேட்குறாங்க, உங்ககிட்ட வந்து எனக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வேணும்னும் போது ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்கே வந்து பார்க்கும்போது ஒரு ஹாஸ்பிட்டல் வரப்போகிறோன்ற ஒரு ஃபீலில் வந்தேன். ஆனால் இங்கே வந்து டாக்டர் விக்னேஷ் பார்க்கும்போது ரொம்ப சிம்பிள், அவரை மாதிரியே சென்டரும் ரொம்ப சிம்பிளாக இருந்தது. இன்னும் சொல்ல போனால் நீங்கள் பார்க்க போகிற எல்லா விஷயமும் இதை விட ரொம்ப சிம்பிளாக இருக்கும். Alright, so yes sir, please வாங்க. I will show our center today. So இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணி நம்ம பண்ணுறோம். நிறைய பேரண்ட்ஸ் வந்து கன்ஃபியூஸாக இருப்பாங்க, எவ்வளோ காம்ப்ளிகேட்டட் இந்த ப்ராசஸ் இதுன்னு சொல்லிட்டு. ஸோ பேக் அண்ட் ஒர்க்ஸை தவிர நம்ம லேப்ஸில் வந்து ஸ்டெம் செல் கல்ச்சர் பண்ணுறதை தவிர ஹவு த அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஹேப்பன்ஸ், எங்கே பண்ணுறோம், எவ்வளோ சிம்பிளிஃபையாக இருக்குது, இந்த உங்களுக்கு ஒரு ரன் டு காமிக்க. பேசிக்லி வந்து நம்ம பேக் அண்ட் வேலை செய்கிற போது we will do all the preparation of the stem cells in our lab. It should be GMP, good manufacturing practice, certified panna lab la வந்து we'll do all the preparation. Actually we will get the source of stem cells பார்த்தீங்கன்னா we use umbilical cord derived, அதாவது cord bloodலேருந்து எடுக்கிற ஸ்டெம் செல்ஸை நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணுவோம். ஸோ ஒரு தொப்புள் கொடி வந்தமே அதுலேருந்து ஹார்வெஸ்டிங் ப்ராசஸ், குவாலிட்டி கண்ட்ரோல் ப்ராசஸ், ஆல் திஸ் நெசசரி ப்ராசஸ் எல்லாம் பண்ணி அந்த ஃப்ரெஷ் umbilical cordலேருந்து கிடைக்கிற செல்ஸை வந்து எடுத்துகிட்டு வந்து அட்மினிஸ்டர் பண்ணுறதுக்கு 10லேருந்து 14 நாள் பிடிக்கும். ஸோ அந்த பேக் அண்ட் வேலை வந்து வில் பி டன் இன் அவர் லேப். ஓகே, இட் கான் பி டன் இன் திஸ் கிளினிக் பிகாஸ் அதுக்கு டிஃப்ரெண்ட் ப்ரோட்டோகால், டிஃப்ரெண்ட் அக்ரிடேஷன்ஸ் தேவைப்படும். ஸோ அங்கேருந்து எடுத்துகிட்டு வரும்போது நம்ம சென்டருக்கு அடுத்து வந்து வீல் கிவ் அப்பாயின்மெண்ட் ஃபார் த பேஷண்ட்ஸ். அந்த பேஷண்ட்ஸ் வந்து இங்கே அட்மினிஸ்டர் பண்ணுவோம். ஓகே, இட்ஸ் நாட் காம்ப்ளிகேட்டட் அட் ஆல், இட்ஸ் வெரி சிம்பிள், சிம்பிளிஃபை ப்ரொசீஜர்ஸ். ஆடியன்ஸ்க்கு காமனாக இருக்கிற ஒரு கொஸ்டின் என்னவா இருக்கும்னா, இந்த ஸ்டெம் செல் வந்துட்டு எத்தனை வாட்டி நம்ம பாடியிலேருந்து எடுக்க முடியும்? பிகாஸ் அம்பிளிக்கல் கார்ட்லேருந்து ஒரு வாட்டி மட்டும் டிரைவ் பண்ண முடியுமா? இல்லைனா வந்துட்டு ஒவ்வொரு டிசீஸ்க்கு எத்தனை செஷன் ஸ்டெம் செல் தெரப்பி இவங்க எடுக்கலாம்? அதுக்கான பதில்கள் ஏதாச்சும் டாக்டர்? நீங்கள் கேட்குறது டிப்ஷி இட்ஸ் லைக் சார்சஸ் ஆஃப் எடுக்கிறோம்ல. சார்சஸ் பண்ணும்போது அம்பிளிக்கல் கார்ட்லேருந்து எடுப்போம். ஓகே, ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த தொப்புள் கொடியிலேருந்து எடுக்கிறது உண்டு. அதே மாதிரி போன் மேரோலேருந்து எடுக்கலாம். போன் மேரோ வந்து அடால்ட்ஸ், வி கால் அடால்ட் ஸ்டெம் செல். ஓகே, அடால்ட் ஸ்டெம் செல்னு வரும்போது நீங்கள் போன் மேரோலேருந்து எடுக்கலாம், இல்லைனா அடிப்போஸ் டிஷ்யூ, ஃபேட் டிஷ்யூலேருந்து எடுக்கலாம். ஓகே ஓகே. பட் என்ன வேறுபடும்னா, அந்த அடிப்போஸ் டிஷ்யூலேருந்து எடுக்கிறதும் போன் மேரோ எடுக்கிறதும் ஒரு அடால்ட்ஸ் கிட்டேருந்து எடுக்கிறோம், இல்லை ஒரு குழந்தைகிட்டேருந்து எடுக்கிறோம் வச்சுங்களேன், அவங்களுக்கு ஏதோ ஒரு டிசீஸ் இருக்கும் போது அந்த ஸ்டெம் செல்லோட தரமும் குறையும். அதே மாதிரி we are taking stem cell from a 30 or 40 years old ஒரு அடால்ட்ஸ் எடுக்கும்போது the stem cell also a bit age, அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி stem cells also will be aged. Okay, correct. So அந்த ஸ்டெம் செல் ஆக்சுவலி என்ன நடக்கும்னா, உங்க உடம்புல இன்ஃப்ளமேஷன் இருக்கும்போது அதை யூஸ் பண்ணிக்கிட்டே தானே வருது. ஸோ அதோட potency and then the quality will be reduced. அதனால தான் in our treatment protocol we used most of it through umbilical cord. Umbilical cord na ஒரு குழந்தை பிறக்கும் போது எடுக்கிறோம். இட்ஸ் 0 day. So that can be preserved umbilical cord illati? Yes, definitely. என்ன பண்ணுவோம், umbilical cord preserve பண்ண மாட்டோம். அந்த umbilical cord tissue and umbilical cord bloodல இருந்து அந்த cells எடுத்து அதை வந்து preserve பண்ணி வைப்போம். We preserved and then இது வந்து the newest technology. அதை எடுத்து அந்த குழந்தைங்களுக்கு உள்ள சிப்ளிங்ஸ்க்கோ சரி இல்லை அந்த குழந்தைக்கோ இது ஒரு நோய் வரும்போது அதை பாய்ப்பாங்க. அதுவும் யூசிங் த ஸ்டெம் செல்ஸ் தான். அதே மாதிரி நம்ம ஆரம்பத்தில் வந்து ஒரு டோனர் கிரைட்டீரியா எடுக்கும் போது we take from young healthy donor with all the screenings done. These have to be make sure the donor is clean. And then we getting the best quality of umbilical cord stem cells to use for treatment for other diseases. Okay. As a parents, நம்ம ஒரு child வந்து மற்ற குழந்தைங்களோட கொஞ்சம் வேறுபட்டு வருது, அவங்களோட பிஹேவியரல் வாக்கிங் டைப்ஸ் இதெல்லாம் டிடெக்ட் பண்ணுறதுக்கு 18 months, மினிமம் 18 months, 18 மாதம் அப்போ தான் அந்த child க்ரோ பண்ணுற வர டைம், க்ராலிங், வாக்கிங், சீயிங் வேர்ட்ஸ் இதெல்லாமே நம்ம டிடெக்ட் பண்ண முடியும்ல. ஸோ இந்த 18 monthsல தான் நம்ம அதை கொஞ்சம் we will notice.
ஆட்டிசம்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சம்டைம்ஸ் 3 to 4 years 3லேருந்து 4 வயசு தட்ஸ் த ஏஜ் யூ கேன் சி இந்த 2 குழந்தைங்களும் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது இதுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்குது நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம் ஸோ இந்த நம்ம ஐடென்டிஃபை பண்ண பின்னால் யூஸ்வலி இதுக்கு முன்னுள்ள வீடியோவும் நம்ம பேசியிருக்கோம் there are certain methods that we need to use the first வந்து gut health பார்த்துக்கணும் அது முடிஞ்சு once you detected therapies and occupational therapy you know and speech therapy இதெல்லாம் பண்ணுவோம் மூணாவது வந்து we will Dr. Vijays சொன்ன மாதிரி there's some medications to begin homeopathy சரி மற்ற மாடர்ன் மெடிசனும் சம் இருக்குது அதுக்கு கொடுக்கறதுக்கு நாலாவது வந்து hyperbaric engage பண்ண சொல்லுவோம் hyperbaric oxygen ஏன்னா through our experience we have found 80 to 90% causes of autism is hypoxia. You know, during the delivery la vandu and குழந்தை பிறகு வைக்கிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிறதுனால அந்த reduction of oxygen you know to the brain ஆகிறதுனால இந்த குறைபாடு வருது. Through my experience, what I will tell my parents, most of the parents that I'm seeing, the best age to treat the child 4 வயசுலேருந்து 14 வயசு வரைக்கும் is the best age. ஏன்னா நீங்கள் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா puberty aging வந்துடும். You know, puberty இப்போ வந்து 10 வயசு you know the more younger is more better the outcome. So 4 to 14 week better benchmark. அதுக்கு மேலே ட்ரீட் பண்ணலாமான்னு கேட்கும் போது கண்டிப்பாக முடியும் பட் the outcome will be lesser. The outcome will be lesser. You know, so எல்லா பீரியடுக்கும் வந்து நம்ம ஃபைனல் ஸ்டேஜ் போயிட்டு தான் ட்ரீட் பண்ணும்போது அதுதான் சொல்லுவோம். You know, we need to treat it as early period. ஸ்டெம் செல்ஸ் தெரப்பியில் இந்த பேக் அண்ட் ஒர்க் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிங்க நீங்கள் லேப்ஸில் வந்துட்டு எவ்வளோ நாள் அந்த ப்ராசஸ்லாம் எடுக்குதுன்ட்டு அடுத்து வேர் த ட்ரீட்மெண்ட் ஹேப்பன் ஸோ அதை பற்றி we are here actually இவ்வளோ நேரம் நம்ம பேசணும்ல இங்கே தான் we do the treatment actually. Here's the treatment place. So என்ன ப்ரொசீஜர்ஸ் நடக்கும் இந்த இடத்துல? Basically when the child is coming okay நம்ம வந்து our team our nurses எல்லாமே வந்து vital signs monitor பண்ணுவோம். அதுக்கு முன்னக்கே அவங்களுக்கு gut protocols-லாம் கொடுத்துரும். ஒரு 1 month முன்னக்கே அவங்க gut clearance எல்லாமே நம்ம explain. That plays a very major role. Gut plays very gut வந்து is our second brain னு நம்ம சொல்றோம். If gut health is good, your brain will be functioning better. So அந்த gut health எல்லாமே அவங்க பேரண்ட்ஸ்க்கு எங்கேன்னு we have parents, patients throughout the world. So அவங்க வரும்போது அந்த கட் ஹெல்த்தோட எப்படி கேர் பண்ணுறது what are the medication need to be cleared சொல்லிட்டு ஒரு 1 month முன்னக்கே அனுப்பிடும் அதெல்லாம் பண்ணிட்டு அவங்க வரும்போது first days வந்து they will come for consultation second day வந்து we will prepare the stem cell and bring here okay so we have a 2 place of administration ஒன்று வந்து இது our center இது வந்து very simple we make it very simplified so that they feel comfortable and then நீங்க பார்த்தீங்கன்னா கலரும் ரொம்ப சப்டலாக இருக்கும் ரொம்ப மைல்டாக இருக்கும் you know they make it very calm. So பிள்ளைங்களுக்கு வந்து ப்ளே பண்ணுறதுக்கு ஒரு ரூம் தனியாக இருக்குது அவங்க கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு வருவாங்க கொஞ்சம் இது பண்ணாமே then our nurses will put on the bed okay depends on the child most of the child I don't prefer to give sedation if it's only IV procedure வந்து sedation கொடுக்கிறது பழக்கம் கிடையாது ஸ்டெம் செல் எப்படிலாம் நீங்கள் அட்மினிஸ்டர் பண்ணுவீங்க ஒரு சைல்டுக்கு IV we have IV intravenous ஒன்று பண்ணுவோம் இல்லை intraspinalum பண்ணுவோம் okay but most நான் என்ன சொல்லுவேன்னா if the parents are very open minded they இதுதான் வேணும் சார்னு சொல்லி கேட்கலன்னா when they don't prefer certain things I say go intravenous intravenous is very simple procedure from the time we check the you know the vital signs check பண்ணிட்டு அந்த குழந்தையை படுக்க வச்சுட்டு ஃபாதர் ஆர் மதர் ஒரு ஆள் கோஆபரேட் பண்ணணும் அவங்க பிடிச்சிக்குவாங்க குழந்தைய from the time we insert the needle you know we only insert one time 100% you know we don't go multiple times இது பண்ணி வைக்கிறது கிடையாது you know after the one session குழந்தை வந்து ரொம்ப agitated ஆகிடுவாங்க you know so we use the local anesthesia spray everything and வலி ஒண்ணுமே இருக்காது from the time in full stem cells plus stem cell derived exosomes கொடுத்து எடுக்கிறதுக்கு within 10 minutes you can settle it's as fast as that you know நீங்க வந்து குழந்தை படுக்க போடணும் recovery எவ்வளவு நேரம் சார் நீங்க பாத்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து இந்த பெட்ல படுத்து இறங்குறதுக்கு 10-15 நிமிஷத்துக்கு மேல போகாது அதுக்கு மேல அந்த குழந்தை விளையாட ஆரம்பிச்சிடும் you know sometimes நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த குழந்தைய கொஞ்ச நேரம் விட்டுருவோம் once they play ஒரு half an hour சின்ன அவங்களே டயர்ட் ஆயிட்டு உட்கார்ந்து you know they will play because the stem cell will go circulating in the body and it will go and settle down so tired ஆகிடுவாங்க பேரண்ட்ஸும் நம்ம சொல்லிடுவோம் இதுதான் போஸ்ட் ட்ரீட்மெண்ட் இதுதான் நடக்கும் அந்த குழந்தை வந்து கொஞ்சம் டயர்டாக லெத்தாஜியாக இருப்பான் அது ஒன்றுமே கவலைப்படாதீங்கன்னு then after about 2 hours we will monitor they can go back to the hotel and rest
The first one day we'll ask them to complete rest. So Dr. Vignesh, yes, so we spoke a lot about autism and how stem cell therapy can, help in a lot of better ways. So இதே மாதிரி neurological conditions நிறைய இருக்கு இல்லைங்களா? So could you please tell us about it? Because autism வந்துட்டு ஒரு குழந்தையிலேயே ஒரு 18 monthsல 14 monthsல நம்மள டிஸ்கவர் பண்ணிட முடியும். நம்ம ஒரு அடல்ட்ல இருக்கும்போது ஸோ அதுக்கான நியூரலஜிக்கல் கண்டிஷன்ஸ்லாம் என்னவா இருக்கும்? In our experience நம்ம வந்து நிறைய neurological conditions treats பண்ணியிருக்கோம். For adultsக்கு வந்து the commonest we see is like Parkinson's, dementia, delirium, Sometimes they might have brain and spinal cord injuries due to fall, trauma. இதனால கூட இருக்கலாம். So in the neurological conditions been emerged majorly after COVID-19, or it might be because of that the stress of 2 years completely you don't get a chance வெளி உலகத்துக்கு பார்க்க முடியாம வெளிய போக முடியாம இருந்தனால கூட இருக்கலாம். And a lot of psychology issues are appearing as well இந்த காலகட்டத்தில். So in our experience, stem cell condition, the patients will be looking for stem cell condition after trying all other modalities. அவங்க போய்ட்டு ஒரு மருத்துவரை பார்த்துருப்பாங்க, மருத்துவரை பார்த்து அவங்களோட ட்ரீட்மெண்ட் எடுத்துருந்துருப்பாங்க, அவங்களுக்கு வந்து நார்மல் மெடிகேஷன்ஸ் கொடுத்துருந்துருப்பாங்க. ஆல் தீஸ் திங்ஸ் லைக் பார்க்கின்சனில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெமர்ஸ் இருக்கும், இன்ஸ்டெபிலிட்டி இருக்கும், அதெல்லாமே இருக்கும். இதில் வந்து இந்த மருந்தெல்லாம் எடுத்த பின்னால் அவங்களுக்கு ஒன்றும் ஸ்டில் கியூர் பார்க்கின்சனுக்குலாம் கியூர் ஃபுல்லி கிடையாது, பெட்டர்மெண்ட் இல்லாமல் இருக்கும். தி டோன்ட் ஃபீல் எனி டிஃப்ரென்ஸ். இல்லைனா ஆரம்பத்தில் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கும், தென் ரிக்ரெஷன்ஸ் கீழே இறங்கியிருக்கும், ஃபங்க்ஷன் லாஸ் பண்ணியிருப்பாங்க. எங்ககிட்ட வரும்போது வி ப்ரொவைட் regenerative medicine treatments through stem cells. Stem cells நான் சொன்ன மாதிரி it's ஆதி cell, it's a first cell in your body, undifferentiated cell. அது mother cell, yes, it's a mother cell which can become any kind of cells. So உங்க உடம்புக்கு அந்த stem cells அனுப்பும்போது it will detect where is the most inflammation, எங்கே வந்து நிறைய இன்ஃப்ளமேஷனுக்கு அது டிடெக்ட் பண்ணி அது போய் அந்த ரீஜெனரேஷன் வேலை செய்யும். That will find its own way. It find its own way to regenerate and repair. பிரெயின்ஸ்க்கு போய் அந்த டிஸ்ஃபங்க்ஷனாக இருக்கிறது பிரெயின் செல்ஸை வந்து இது ரீஜெனரேட் பண்ணும். When it's regenerate பண்ணும் போது the particular part of brain which has been affected. Parkinson வச்சுக்கிட்டாலே இட்ஸ் அ இஷ்யூ ஆஃப் நியூரோட்ரான்ஸ்மிட்டர் சொல்லுவோம். இது இந்த நியூரோட்ரான்ஸ்மிட்டரை ரீஜெனரேட் பண்ணும்போது அது ஒழுங்காக ஃபங்க்ஷன் பண்ணாலே உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வர ஆரம்பிச்சிடும். அண்ட் சம் பீப்புள் அன்ஸ்டேபிளாக இருப்பாங்க, இன்ஸ்டெபிலிட்டியில் இருக்கும். பார்க்கின்சன் பார்த்தீங்கன்னா ட்ரெமர்ஸ் கையாடு இதெல்லாமே இம்ப்ரூவ் ஆகும்போது the patients feel confidence. We have Parkinson patient. The Parkinson patients வந்து நம்ம நிறைய ட்ரீட் பண்ணியிருக்கோம். Some patients shows ஒரு 50% improvement. Some patients shows up to 90% improvement. அவங்களுக்கு காமனஸ் என்னன்னா வந்து இன்ஸ்டெபிலிட்டி, நடக்க முடியாது, நடந்தாங்கன்னா அப்படியே தடுமாறுவாங்க. ஸோ இந்த மாதிரி தடுமாறும் போது அவங்க நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் ட்ரை பண்ணாங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் ஃபாலோ அப் பண்ணிருக்காங்க, நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்காம எங்ககிட்ட வந்தப்போ ஒரு 2 செஷனில் நம்ம அவங்களுக்கு கொடுக்கும் போது அடுத்த வாட்டி வந்து வாட்டி வரப்போ ஒரு ஸ்டிக், வாக்கிங் ஸ்டிக்கோட வந்து ஒரு இன்னொரு ஆள் பிடிக்கணும், ஒரு வாக்கிங் ஸ்டிக், அடுத்த வாட்டி அவரே வராரு. he can drive and came all the way. அதுக்கு முன்னுக்கு வந்து குழந்தைங்க வந்து டிரைவ் பண்ண விடல, கண்டிப்பாக. ஸோ இந்த மாதிரி கட்டத்தில் வந்து இட்ஸ் லைஃப் சேஞ்சிங் தானே அவருக்கு. ஒரு மனிதன் வந்து அவரோட ஃபங்க்ஷனை நார்மலாக செய்ய முடிஞ்சாலே இட்ஸ் அ லாட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இன் தியர் லைஃப். ஸோ ஸ்டெம் செல்ஸ் வந்து யூனிக் கிடையாது, அது கரெக்டான முறையில் கரெக்டான ப்ரோட்டோகால் நம்ம கொடுத்தோன்னா நிறைய இம்ப்ரூவ் பண்ணலாம். இப்போ elderly age group நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 60 years old they are affected பார்க்கின்சன், இந்த அல்சைமர்ஸ் மறந்துடுறாங்க, அவங்க சொந்த ஃபேமிலியே மறந்துடுறாங்க. அந்த மாதிரி கண்டிஷன் இது ஏதாச்சும் ஒரு சைன் உங்கள் எல்டர்லி பேரண்ட்ஸ்க்கோ சரி உங்கள் ரிலேஷன்ஸ்க்கோ இருந்துச்சுன்னா contact us and we will do a consultation. என்ன பண்ணலாம், இதுக்கு என்ன காஸ்ட் வரும், இதுக்கு அடுத்து என்ன ஸ்டெப் பண்ணலாம், இது எல்லாமே we will guide you A to Z. இது நம்ம பண்ணால் தான் அந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்க முடியும். அண்ட் எல்லாத்துக்குமே ஒரு கோல்டன் டைம் பீரியட் இருக்குது. அந்த டைம் பீரியட் நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா ஸ்டார்டிங்லேயே இட்ஸ் பெட்டர் டு ஃபிகர் இட் அவுட். And we have treated a stroke condition. I've treated a stroke condition in Taiwan. I flew to Taiwan. I treated a stroke condition in Taiwan. Even na first வாட்டி பார்க்கும்போது I'll show the pictures, Yeah, sure. First time பார்க்கும்போது bedridden, no eye movement, nothing, He had this right side stroke, complete stroke. One side paralysis. One side paralysis, 2 months and
they went to hospitals, neurologists பார்த்துருக்காங்க, neurologist said nothing much we can be done, physiotherapy பண்ணிட்டு வாங்கன்னு அனுப்பி விட்டுட்டாங்க. நாங்கள் இங்கேருந்து பண்ணும்போது 3 ப்ரோட்டோக்கால் ஒவ்வொரு மந்த் ஒரு வாட்டி ஸ்டெம் செல் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தோம். 3 months ஒவ்வொரு மந்த் நான் போகும்போதும் அவர் ஃபோட்டோ ப்ரோக்ரஸாக எடுத்து வச்சுருக்கேன், அவர் ஷேர். ஸோ ஆரம்பத்தில் வந்து பெட் ரிடனாக இருந்தவர் அடுத்து என்ச்சு உட்காந்து சிரிப்பார், but you can see still the right hand is weak. After the second treatment you can see the progress, he can sing, he can walk, everything can be done by himself. So இந்த மாதிரி ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் போது ஒரு மனிதனோட வாழ்க்கை தரத்தை நம்ம மாற்றுறோம். So I think stem cell therapy will reverse the condition because எந்த modern medicines டாக்டரும் கண்டிஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, பட் கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது கிடையாது. ரிவர்சிங் a condition is a huge blessing. I think it will be really helpful for the people. கண்டிப்பாக. ஸோ autoimmune conditions-க்கு வந்து ஸ்டெம் செல் நல்லா ஒர்க் பண்ணும். நல்லா வாக்காது. அவங்க வந்து what we need is their blood test results. அதை ஸ்க்ரீன் பண்ணிவிட்டு blood test result பார்த்துட்டு எக்ஸாக்ட்லி என்ன கண்டிஷன் அவங்க சஃபர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ப்ரோட்டோகால் செட் பண்ணி கொடுப்போம். இது ஓகே, ஜஸ்ட் கோ வித் தட் ட்ரீட்மெண்ட். எல்லாரும் இப்போ என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஒரு காமன் மேனோட மைண்ட் செட் இதுவாக தான் இருக்குது. ஹாஸ்பிட்டலுக்கு நான் போனால் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு வியாதி கண்டுபிடிச்சி எனக்கு சொல்லிடுறாங்க, ஸோ எனக்கு டெஸ்டஸ் எடுக்கிறதுக்கே எனக்கு பயமாக இருக்குது. அந்த மாதிரி சொல்லும்போது அது ஐ திங்க் என்ன சொல்கிறதுன்னு கூட ஓகே. சம்டைம்ஸ் நம்ம வந்து ஒரு சில வியாதி வந்து நம்ம டிடெக்ட் பண்ணும்போது ஸ்டில் அதை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு இல்லை க்யூர் பண்ணுறதுக்கு சரி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலதுங்க எஸ்பெஷலி கேன்சர் வந்து ஒரு 3rd stage 4th stage போச்சுன்னா அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் போகிறதுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணிடும். நீங்கள் அந்த நேரத்தில் வந்து நம்ம ஒன்றுமே செய்யலையே, இதை ஸ்க்ரீன் பண்ணியிருக்கலாமேன்னு நிறைய பேர் வருத்தப்படுவாங்க. அந்த ஒன்றும் பண்ண முடியாத கட்டத்தில் வருத்தப்பட்டு என்ன கிடைக்கும்? ஆரம்பத்திலே ப்ரிவென்ஷன். நீங்கள் ஆனுவல் ஸ்க்ரீனிங் பண்ணுறீங்க, இதே மாதிரி என்கேசால் டெஸ்ட்டும் பண்ணுங்கள். இதெல்லாமே பண்ணிவிட்டு உங்களுக்கு உங்கள் ஸ்டேஜிங் பற்றி உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும், நான் பண்ணியிருக்கேன், எல்லாம் நார்மலாக இருக்குது. அது அடுத்து நம்ம பண்ணலாம். ஏர்லி ஸ்டேஜில் டிடெக்ட் பண்ணாலும் அது க்யூர் பண்ண முடியும். இல்லை நீங்கள் சிடி ஸ்கேன் பண்ணலாம், எக்ஸாக்ட்லி எங்கே அந்த கேன்சர் இருக்குன்னு பார்த்து. அதுக்கு இப்போ நிறைய ரோபோட்டிக் சர்ஜரிஸ் இருக்குது, நேச்சுரல் கில்லர் செல்ஸ் இருக்குது. கீமோ ரேடியோவை தவிர கூட நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. எஸ்பெஷலி இப்போ நான் சொல்கிறது இம்யூனோதெரப்பி ஒரு பெரிய அட்வான்ஸ்மெண்ட், இது பண்ணலாம். ஸோ அந்த பயம் தேவையில்லை. ஸ்க்ரீனிங் பண்ணால் தான் நம்ம தெரியும், ஸ்க்ரீனிங் பண்ணால் நம்ம ஹெல்த் எப்படி இருக்குன்னு தெரியும். அடுத்து என்ன பண்ணலாம், இதை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கோ சரி ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கோ என்ன பண்ணலாம், நம்மளுக்கு ஒரு டாக்டரை பார்த்து பேசுகிறதுக்கு நீங்கள் ஸ்க்ரீனே பண்ணாமல் யாரையும் கன்சல்ட் பண்ண என்ன பண்ண முடியும் நம்ம? ஆமாங்க. நான் வந்துட்டு நான் சோஷியல் மீடியாவில் ஒரு பார்த்த விஷயம், ஒரு டாக்டர் வந்துட்டு ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு, கேன்சர் செல்ஸ் நம்ம பாடியில் இருக்கு இல்லைங்களா, அந்த கேன்சர் செல்ஸ் நம்மளை அழிச்சதை விட கேன்சர் செல்ஸை அழிக்கிறதுக்காக நம்ம எடுத்த அந்த ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட், அதனால கிட்னி ஃபெயில் ஆகி லிவர் ஃபெயில் ஆகி மக்கள் தான் ஜாஸ்தி. ஸோ டெத் ரிப்போர்ட்டில் கேன்சர்னு இருந்ததை விட ரேடியேஷன் கீமோதெரப்பியால் இறந்தவங்க தான் அது வந்துட்டு ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்துட்டு இந்த தெரப்பியில் வந்துட்டு இட் பிளேஸ் அ வெரி மேஜர் ரோல். ஸோ ஐ திங்க் யூ ஷுட் டெல் அஸ் a few things about it. ஓகே. காமன்லி வந்து ஒரு கேன்சர் பேஷண்ட்டுக்கு நீங்கள் காமன் ப்ராக்டிஸ் பார்த்தீங்கன்னா கீமோதெரப்பி ஆரம்பிப்பாங்க. இம்யூனோதெரப்பி டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்டேஜிங், எவ்வளோ எக்ஸ்டென்சிவாக ஸ்ப்ரெட் பண்ணியிருக்குன்னு. ஸோ இந்த கீமோதெரப்பி வந்து சைட்டோடாக்சிக். சைட்டோனா மீன்ஸ் செல்ஸ். இட் வில் கில் ஆல் த செல்ஸ் இன் யோர் பாடி. அதனால தான் ஒரு கீமோதெரப்பி போனப்போ யூஸ்வலி 1 therapy 2 செஷன் இல்லை, அது மினிமம் 6 செஷன் பண்ணுவாங்க. அந்த 6 செஷன் பாஸ் பண்ணுறதுக்கே ஒரு பெரிய வேலை, ஒரு பெரிய போராட்டம். அந்த 6 செஷனே நிறைய பேர் உயிரை கையில் பிடிச்சிட்டு அதை க்ராஸ் பண்ணுறதுக்கே வெரி வீக். அண்ட் பிகாஸ் த இம்யூன் சிஸ்டம் வில் பி வெரி லோ. எங்கே என்ன பக்ஸ் வந்தாலும் என்ன ஒரு கிருமி வந்தாலும் அவங்கள ஈஸியாக அணுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை தவிர இந்த கீமோ ரேடியோவை தவிர நான் சொன்ன இம்யூனோதெரப்பி ஒரு another advancement. இது ரொம்ப நாளாக இருக்குது டிப்ஷி, நிறைய பேருக்கு இதை பற்றி தெரியல. இதுவும் செல்லுலார் மெடிசனில் ஒரு பகுதி. இந்த நேச்சுரல் கில்லர் செல்ஸ், இந்த நேச்சுரல் கில்லர் செல்ஸ் நல்லாவே உங்களுக்கு இது பண்ணிவிடும். ஸோ உங்கள் அப்படி வந்து சம்படி ஒரு ஆள் வந்து கீமோ ரேடியோ போகலைன்னா அவங்க செல்ஸே எடுத்து கல்ச்சர் பண்ணி கொடுக்கலாம். கீமோ ரேடியோ போயிட்டாங்கன்னா மோஸ்ட்லி கீமோ பண்ணாலே உங்கள் செல்ஸ் அழிச்சிருதில்ல. பட் வை டு யூஸ்வலி மக்கள் ப்ரிஃபர் கீமோ ஆர் ரேடியோ? பிகாஸ் இந்த மாதிரி ஒரு பெட்டர் ஆப்ஷன் இருக்கிறச்சு ஏன் கீமோ ரேடியோ ப்ரிஃபர் பண்ணுறேன்? கீமோ ரேடியோ வந்து உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கிடைக்குது, அதுக்கு ஒரு சப்சிடி இருக்குது, அது ஒரு ஃப்ரீயாக கிடைக்குதுன்னு அதுக்கு அந்த ஆப்ஷனுக்கு போயிடுறாங்க. இம்யூனோதெரப்பி வந்து இட்ஸ் அ காஸ்ட்லி ப்ரொசீஜர்ஸ். நிறைய எக்ஸ்பர்டீஸ் இருந்து இது செய்கிறதுனால ஒரு காஸ்ட்லி. சம்டைம்ஸ் வந்து ஆல்டர்னேட்டிவ் இந்த மாதிரி வந்து இன்சூரன்ஸ் கவர் பண்ணுற கிடையாது, கவர்மெண்ட் சப்சிடி கொடுக்கறது கிடையாது.
ஸோ அதனால வந்து அவங்களோட ஃபைனான்ஷியல் பொறுத்து தானே அவங்க பண்ண முடியும். ஸோ அதனால கீமோ ரேடியோ பண்ணிடுறாங்க. பட் அதை பண்ணுற முன்னுக்கு இதால் பக்க விளைவுகள் சைடு எஃபெக்ட்ஸ் எவ்வளோ வருதுன்னு அவங்க யோசிக்கிறது கிடையாது. ஏன்னா ஃபைனான்ஷியலி கொஞ்சம் இருக்கிறவங்க வந்து இதை யோசித்து கண்டிப்பாக இம்யூனோதெரப்பி பண்ணுவாங்க. வி ஹேவ் ட்ரீட்டட் மெனி பேஷண்ட்ஸ் who chemo radio பண்ணி chemo 24 cycle பண்ணி doctor said nothing can be done, it have been spread, you have 2 weeks of life சொன்னவங்க came to us for immunotherapy with the natural killer cells. இப்போ 2.5 வருஷம் உயிரோட இருக்காங்க. ஒரு டெஸ்டிமோனியல்ஸ் கொடுத்துருக்காங்க. we have this kind of patients. எந்த ஒரு இதுமே உங்களுக்கு ஃபுல் கியூர் பண்ணாது. பட் உங்களுக்கு வந்து ஒரு சர்டன் எக்ஸ்டென்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி அது அந்த லைஃப் இன்க்ரீஸ் பண்ணோம். ஈவன் நீங்கள் ஏர்லி ஸ்டேஜ் வந்தீங்கன்னா we can reverse the condition and give you, so amazingly this is available. மக்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அதுக்கு வந்து அந்த நாலேஜ் அவங்க தெரியணும். இதை கண்டுபிடிச்சாங்கன்னா அவங்க டாக்டர்ஸ் கிட்ட ஸ்பீக் பண்ணுங்கள். இந்த ஃபீல்ட் ஆஃப் ரீஜெனரேட்டிவ் மெடிசன், இம்யூனோதெரப்பி, கேன்சர் ட்ரீட்மெண்ட்ஸ் தெரியாத டாக்டர்ஸ் வந்து அதுக்கு ப்ராப்பர் டேட்டா இல்லை. கோ அண்ட் கூகுள். யூ கேன் செக் ஃபார் நேச்சுரல் கில்லர் செல் ட்ரீட்மெண்ட் ஃபார் கேன்சர்ஸ். நிறைய கிளினிக்கல் ரிசர்ச், நிறைய கிளினிக்கல் டேட்டா இருக்குது. நீங்கள் வந்து பப்ளிக் மேட்னு ஒரு இது இருக்குது, நீங்கள் போய் படித்தாலே அவ்வளோ கிளினிக் டேட்டா இருக்குது. இது எல்லாமே வருஷ கணக்கில் எழுதுனது. You will get a clear view. And then you can approach us for a further consultation. So all right doctor, thank you so much. நிச்சயமாகவே வந்துட்டு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க. மக்களுக்கு வந்துட்டு இதெல்லாம் போய் கரெக்டான சேர்ந்தாலே வந்துட்டு உங்களுக்கு நிறைய நாலேஜ் கிடைக்கும். பிகாஸ் வந்துட்டு மெடிசின்ஸில் ஆப்ஷன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. பட் அதில் வந்துட்டு நமக்கு ரொம்ப கம்மியான விஷயங்கள் தெரியுது, நிறைய விஷயங்கள் தெரிய மாட்டேது. இது வந்துட்டு மக்கள்கிட்ட போய் சேர்ந்து ஐ திங்க் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய கண்டிஷன்ஸை ரிவர்ஸ் பண்ண முடியும், நிறைய கண்டிஷன்ஸை ப்ரிவெண்ட் பண்ண முடியும், நிறைய கண்டிஷன்ஸோட சர்வைவல் ரேட் நம்மளால இன்க்ரீஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி நிறைய பியூட்டிஃபுல் விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் விக்னேஷ். இட் வாஸ் அ ப்ளஷர் மீட்டிங் யூ. பிகாஸ் வந்துட்டு எங்களுக்காக மக்களுக்காக, ஆடியன்ஸ்க்காக நீங்கள் பண்ணுற இந்த விஷயங்கள் வந்துட்டு இட் இஸ் ஸோ ஸ்வீட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். கடைசியாச்சு சில வார்த்தைகள் மக்களுக்காக சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? நிறைய ட்ரீட்மெண்ட் அட்வான்ஸ்மெண்ட் நடந்திருக்கு, நிறைய ஆப்ஷன்ஸ் அவைலபிள். நீங்கள் பழைய மாதிரி ஒரே பார்வையில் பார்க்காம பல எங்களில் வந்து என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ் அவைலபிள்னு பாருங்கள். உங்கள் டாக்டர்ஸ் கிட்ட ஸ்பீக் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா கூகுளில் சர்ச் பண்ணுங்கள், நிறைய இருக்குது. மேபி இந்தியா வியூவர்ஸாக இருக்கலாம், இல்லை வியூவர்ஸ் ஃப்ரம் யூகேவாக இருக்கலாம். மலேசியா வாங்க. we provide treatment at a very reasonable price compared to many other places. ஸோ எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறோம். இந்த மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட், இங்கே இருக்கிற நாலேஜ், இங்கே இருக்கிற டெக்னாலஜியில் come look for us at FIRSTCELL Malaysia and we will definitely engage with you and provide you a solution to make your life better, and we are in this process to save more life and give you a quality life out there. Thank you doctor. It was a pleasure talking to you. Thank you DC. Thank you for all the way comes from India and looking for us for this interview. It's our pleasure to host you all here. And we wish we can work in long journey. Definitely. Thank you.